உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். எடுத்த உருளைக்கிழங்கை கழுவி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள். இப்போ அந்த உருளைக்கிழங்குல உள்ள ஈரப்பதம் போகிறதுக்காக இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் உலர்த்தணும். இப்போது சட்டி சூடாயிருச்சு. அதில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு உலர்த்தி வச்ச உருளைக்கிழங்கை இப்போது சட்டியில் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், வதக்கி விடணும். நல்லா கிளறி விடணும். நல்ல எண்ணெயில் அந்த எண்ணெய் ஃபுல்லு எல்லா உருளைக்கிழங்குலையும் வர்ற மாதிரி கிளறி விடணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விடணும். பாருங்கள், கிழங்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விடணும். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகம், அப்புறம் இதில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா போட்டு நல்லா மறுபடியும் இதையும் கிளறி விடணும். சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். போட்டு நல்லா கிளறணும். மிளகாய் தூள் சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துக்கணும். இது ஃபைனலாக போடுற உப்பு, இதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம். செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம தேவைப்பட்டால் மல்லி இலை தூவி முடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரின் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.